ஒவ்வொரு யுத்தகலமும் விசித்திரத்துக்கு பஞ்சமே கிடையாது. இது ரஷ்யா, உக்ரைன் யுத்தமாகட்டும், இல்ல அசர்பைஜான், அர்மேனியா ஆகட்டும், சமீப நாட்கள்ல நடந்தத மட்டும் கோட் பண்றோம். அதே மாரி இஸ்ரேல், காசாவையும் சொல்லிக்கலாம். அது காசா பெரிய அளவு நாடு இல்ல இருந்தாலும், அது ஒரு யுத்த களத்துல விசித்திரங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதே மாரி தான் இப்ப இந்தியா, பாகிஸ்தானுக்கு நடக்கக்கூடிய யுத்தத்திலயும் விசித்திரங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இது எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அடிக்கிறது என்னமோ நம்ம மட்டும் தான். அடி வாங்குறது பாகிஸ்தான் மட்டும் கிடையாது. சீனா, அமெரிக்கா போன்ற 2 நாடுகளும் சேர்ந்து அடி வாங்குறாய்ங்க. அந்த சுவாரஸ்யத்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியாவ பொறுத்தவரையும் பாகிஸ்தானோட ஒவ்வொரு தாக்குதலையும் தடுத்து வெற்றிகரமா சிதறடிக்கிறோம். இதுல தரைப்படை நகரவே இல்ல 2 பக்கத்துலயும். கன் ஃபயர், ஆர்ட்டிலரி ஃபயர் இந்த ஜோனுக்குள்ளேயே தான் நிக்குது. அதே சமயம் வான்படை தான் பெரிய அளவுல மிசைல்களும், ட்ரோனும் தான் இங்க ஆதிக்கம் செலுத்துது. அப்படி ட்ரோன்களும், மிசைல்களும் இந்திய எல்லையை கடந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவன் குலதெய்வம் எதுவும் வேண்டுதல் வைக்கணும். காரணம் ஒண்ணுமே வரல. அம்புட்டையுமே நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா கிட்ட உள்ள ஆயுதங்கள், இந்திய ராணுவம் இருக்கக்கூடிய தயார் நிலை, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்க S-400 சாதிக்குது. அதுக்கடுத்து இந்திய தயாரிப்பான ஆகாஷ், பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் பெரிய அளவுல மைலேஜ் எடுத்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த மைலேஜும் பாகிஸ்தானை செதறடிக்குது. அடிஷனல் இன்சென்டிவ் மாதிரி சீனா, அமெரிக்காவையும் செதறடிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆயுதங்களும் பாகிஸ்தான் யூஸ் பண்றது சீன ஆயுதங்கள் தான். அதுலயும் எப்ப பார்த்தாலும் அவனுங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் J-10 போன்ற விமானங்களை வச்சுக்கிட்டு தான் படம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. 2மே படத்தை தவிர வேற ஒன்றும் காட்ட முடியாதுடா அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. இப்ப அப்படியே அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டோம். காரணம் நம்ம தாக்குறது பூராமே ராணுவ இலக்கு தான். ஒண்ணு கூட மக்கள் குடியிருப்போ இல்ல அவர்களோட ஃபேக்டரிகளோ, அதாவது ராணுவ இண்டஸ்ட்ரியிலோ எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம தாக்குறது பூராமே சீன ஆயுதங்கள் பாதுகாப்புல, சீன ஆயுதங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட ஏர் பேஸுகள் தான். 11க்கும் மேற்பட்ட பேஸ்களை தாக்கியிருக்கோம். ஒண்ணுல கூட இந்தியாவோட இந்த ப்ராடக்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வாயை திறந்து சொல்லவே இல்லை. ஆனா வாயை திறந்து சொல்றதுக்கு பதிலா சோசியல் மீடியால எழுதி தள்ளுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஓரளவுக்கு தான். காரணம் பாகிஸ்தானியர்கள் நீ உனக்கு வக்கே இல்லடா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்கார்கள். இதுல சீனா தான் இறங்கி செய்யுது. எப்படி அப்படின்னா, வேற வழியே இல்லை. அவனுங்களோட ஆயுதம் பூரா வெடிச்சு செதறுது. ஒண்ணு கூட இந்திய எல்லையும் தாண்ட மாட்டேங்குது, பாகிஸ்தானையும் காப்பாற்ற மாட்டேங்குது. முடிஞ்சு போச்சா? ஒரு ஆயுதம்னா எதுக்கு? அடிக்கணும், அடியில இருந்து காப்பாற்றணும். ரெண்டுக்குமே ஒருத்தர் இல்லாததை எப்படிடா ஆயுத கேட்டகிரியில வைக்கிறது? இதுல வேற வக்கனையா J-10, J-15 பேர் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி ஊர் உலகம் எல்லாம் கேட்டதுல இந்த அசிங்கத்தை தாங்க முடியாம சீனாவே இறங்கிட்டான். சீனா இறங்கி குளோபல் டைம்ஸ் எடிட்டருக்கு அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துட்டான் நாட்டுக்கு, பாகிஸ்தான்ல உள்ள ஹேண்டில்ஸை பூரா ஃபாலோ பண்ணி பிரேக் பண்ணிக்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் சார்பா அவர்களே எழுதுறார்கள் என்ன, பாகிஸ்தான் யூஸ் பண்ண சீன விமானங்கள் இந்தியாவோட S-400 தட்டி தூக்கிருச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆயுதங்களை தட்டி தூக்கியதாக சீனா வரிஞ்சு கட்டிக்கிட்டு எழுதுது. எதுக்கு? அவனுங்களோட ஆயுதம் மைலேஜே எடுக்கலைங்கிற உண்மை உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. உலகத்துக்கு தான் தெரிஞ்சிருச்சு. இந்தியா தான் சேட்டலைட் இமேஜை ரிலீஸ் பண்றோம், உள்ளுக்குள்ள சிக்கக்கூடிய பாகங்களை போட்டோ எடுத்து போடுறோம், லைவாவே ஆட்கள் போறார்கள், அதாவது அந்த பகுதி மக்கள் போறார்கள், ராணுவம் போது வண்டியில தூக்கி வச்சு பாகத்தை ஷிஃப்ட் பண்றோம், முழுமையா நியூட்ரலைஸ் பண்றோம், டார்கெட்டை ரீச் பண்ணவே இல்லை. எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம வெளிப்படையாக வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம். செகண்ட் பை செகண்ட் வெளியிடுறோம். ரொம்ப நாட்கள், ரொம்ப நேரங்கள்லாம் வச்சுக்கிறதே இல்லை. ரொம்ப நேரங்கள் வச்சுருந்தா கூட உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம். நம்ம இம்மீடியட்டாக காட்ட ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி அங்கே கொடுக்குற அட்டியை சேட்டலைட் இமேஜில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேஷுவலிட்டி மட்டும்தான் நம்மளால இப்போதைக்கு அக்யூரேட்டாக போக முடியலையே ஒழிய, அப்ராக்சிமேட்டாக ஒரு பேஸுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் நார்மலான நாட்களில், அந்த ஸ்ட்ரென்த் அங்கே தவிடுபடி ஆயிருக்கும் அப்படிங்கிற எண்ணிக்கையை தான் 35, 40 அப்படின்னு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுவார்கள் அப்படிங்கிறத கிடைச்சிருச்சு அப்படின்னா ஜோலி முடிஞ்சுச்சு. 100க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் இருக்கும் பாகிஸ்தான் இராணுவத்தில். அதை அவனுங்க மறைக்கிறாங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சரி, இந்த தக்கூரி தான் இப்படி இறங்கி எழுதிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய மனுஷன், அவரும் இதே வேலையை தான் பண்றாரு. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குதுன்னு பேசுறத காட்டிலும், இந்தியா S-400 வச்சுட்டு தவிக்குது,
பாகிஸ்தான் HQ-9 வச்சுக்கிட்டு தவிக்குது. ஏன் அப்படின்னா 2மே பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிற சாராம்சத்தோட டொனால்ட் ட்ரம்ப்பும் எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்படி எழுதாட்டி தான் ட்ரம்ப் இருக்காரா என்ன கேட்டு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுல அவர் நம்பர் 1 ஆளு. இதை அவர் பார்க்குறாரு. தலைவனே இப்படி பார்க்கும்போது அந்த நாட்டு ஏஜென்சிகள் எப்படி இருக்கும்? சும்மாவே லூசுத்தனமா பேசுவாங்க. இப்ப கேட்கவே வேணாம். அவர்களை பொறுத்தவரையும் S-400 ரஷ்யாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம், அது மைலேஜே எடுக்கல. அடுத்து ரஃபேல் பிரான்ஸோடது, அதுவும் மைலேஜே எடுக்கல. இது 2ஐயும் சீனா சுட்டு வீழ்த்திருச்சுட்டாங்க. அடுத்த பக்கத்தை திருப்புனா சீனாவோட HQ-9ம் சீனாவோட விமானங்களும் தானா பத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சுன்னு எழுதிட்டாங்க. அடப்பாவி மனுஷன் அப்படியா எழுதுனாங்க அப்படின்னா அப்படிதான் எழுதியிருப்பாங்க. 2வது பேஜ்ல பேஜ் உண்மைதான். அப்ப 2வது பேஜ்ல சீனாவுக்கும் நெகட்டிவ கொண்டு வரணும்ல. இப்படி சம்பந்தமே இல்லாம நம்ம பாகிஸ்தானை தூக்கி போட்டு மிதிக்கிறோம். பாகிஸ்தான் கதறான், துடிக்கிறான், காப்பாத்துங்கடா அப்படிங்கிறான். ஆனா பாகிஸ்தான் அடி வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சீனாவும் அமெரிக்காவும் சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் உள்ள S-400 டம்மி பண்ணும் அமெரிக்காவுக்கு, ரஃபேல டம்மி பண்ணும் அமெரிக்காவுக்கு, சீனாவுக்கு கொடுத்த ஆயுதங்களுக்கு மைலேஜ் இருக்குன்னு சொல்லணும். சொன்னா மட்டும்தான் சீனாவை நோக்கி அடிக்கிறதோட நாட்களை தள்ளி விட முடியும். இந்த மாதிரி யுத்தங்கள்ல விசித்திரங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்கிறத இந்தியா பாகிஸ்தானோட 2025 பஹல்காம் தாக்குதலுக்கு பதில்ல நம்ம தொடுத்த யுத்தமும் நிரூபணமாயிருச்சு அப்படிங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை.